ஓம் சாய்ராம். நாளைக்கு ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அப்படின்னாலே அம்பாளுக்கு வளையல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா கோயில்கள்லையுமே நடக்கும். ரொம்ப சிறப்பான இந்த வழிபாட்டில் நாமளும் வளையல் வாங்கி கொடுக்கறது அல்லது வளையல் மாலை சாத்துறதுக்கு உதவி பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும். நல்ல வரம் அமையிறதுக்கும் குழந்தை வரம் பெறுவதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில்கள் இருந்தால் அங்கே போயிட்டு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்து அதை பூஜையில் வச்சு மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் அதை அணிஞ்சிக்கலாம். அல்லது வீட்டில் இது மாதிரி அம்பாளுக்கு வளையல் மாலை செய்து வழிபாடு நீங்கள் பண்ணலாம். கூடவே வளையல்களும் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது, அம்பாளுக்கு ஆஃபர் பண்ணி கையில் போட்டுக்கிறது, இது மாதிரி பண்ணாலும் நல்ல பலன் இருக்கும். இந்த வளையல் மாலை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிட்டிகாஜல்னு சொல்லக்கூடிய இந்த வளையலில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். 108 வளையல் வச்சு நீங்கள் பெரிய மாலையாகவும் பண்ணலாம், அல்லது 54 இது மாதிரி கூட நீங்கள் சின்னதாக கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ விக்கிரகத்துக்கு தகுந்தபடி நீங்கள் இந்த வளையல் மாலையை ரெடி பண்ணிக்கலாம். சிவப்பு மஞ்சள் வஸ்திர நூல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உள்ளன் வேணும்னாலும் உள்ளன் நூலோ அல்லது மற்ற நூல்கள் 3 போட்டு கூட நீங்கள் இது மாதிரி இந்த வளையல் மாலை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். முதல்ல இது மாதிரி ஒரு வளையல் எடுத்து அதுக்கு நாட் போட்டுக்குங்க, டபுள் நாட்டு போட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வளையல் எடுத்து இது மாதிரி அதோட அடிப்பகுதியிலேருந்து 2 முறை இப்படி நூலை உள்ளே விழுத்திங்கன்னா போதும். இது மாதிரி வளையல் போயிட்டு ஃபஸ்ட்டு வளையலோட செட் ஆயிரும். இதே மெத்தடில் ஒவ்வொரு வளையலும் நீங்கள் கோர்த்துட்டு வரணும். அதாவது வளையல் எடுத்துகிட்டு அடியிலிருந்து நூலை உள்ளே விட்டு 2 முறை நீங்கள் இழுக்கணும். இது மாதிரி பண்ணும்போது வளையல் மாலை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அழகாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் தான் நீங்கள் பெரிய வளையலையும் கோர்க்கணும். அதாவது பெரிய கண்ணாடி வளையல் நீங்கள் என்ன சைஸ் விரும்புகிறீங்களோ அந்த வளையல்களை வாங்கி நீங்கள் 54, 108 இது மாதிரி கோர்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வளையல் மாலை வீட்டிலே செய்ய முடியும். இது மாதிரி நீங்கள் கலராக வளையல்கள் வாங்கி வளையல் மாலை செய்யலாம், அல்லது ஒரே கலராக கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது எல்லோ, ரெட், க்ரீன் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம், அது மாதிரி பண்ணலாம். அல்லது ரெட், க்ரீன் இது மட்டும் கூட நீங்கள் தனியாக கலர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வளையல் மாலை பண்ணலாம். பாருங்கள், இந்த வளையல் மாலை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அந்த எண்டில் இது மாதிரி நீங்கள் டபுள் நாட் திருப்பவும் போட்டிங்க அப்படின்னா இந்த சிட்டி காய்ச்சல் மாலை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம வளையல் மாலை பண்ணிட முடியும். இது மாதிரி பண்ணி அம்பாளுக்கு நம்ம ஆஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா ஆடிப்பூரம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க.